தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கங்கள். நமது சங்கத்தின் செயல்பாடுகள் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் பரவி வருவதற்கு உதாரணமாக, அங்கிருக்கும் நமது இரத்த சொந்தங்கள் தமிழகத்திற்கு ஏதாவது வேலை விஷயமாக வருவதாக இருந்தால் நமது சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஆலோசனைகள், உதவிகள் பெறுவது வழக்கம். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு கேரளாவில் இருந்து திரு மனோஜ் என்பவர் நம் சங்க தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களை தொடர்பு கொண்டு, அவரது மாமாவான முன்னாள் படைவீரர் ஒருவர் சேலத்திற்கு சென்றபோது திடீரென்று மரணித்து விட்டதாகவும், அவரது உடல் சேலம் அரசு மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்வதற்கு தாமதம் செய்வதாகவும், அவரது உடல் கிடைப்பதில் சிக்கல் இருப்பதாகவும், அதற்கு நம் சங்கத்தின் உதவி தேவை என்றும் கூறியுள்ளார். உடனே நம் தலைவர் சரவணன் அவர்கள் சேலம் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரியிடமும் மருத்துவமனை நிர்வாகிகளிடமும் சுமூகமாக பேசி பிரச்சனை என்னவென்று கேட்டறிந்து, நமது சங்க சேலம் மாவட்ட நிர்வாகிகளான திரு மகேந்திரன், திரு அழகேசன் ஆகிய இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவமனை ஊழியர்களிடம் பேசி உடல் கூராய்வை விரைவாக முடிக்க வைத்து, கேரளாவில் இருந்து ஆம்புலன்ஸில் வந்திருந்த அவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் இறந்தவரின் உடலை பெற்றுத்தந்து சிக்கலை தீர்க்க பெரிய உதவி செய்துள்ளார். இறந்தவரின் உறவினர்கள் மொழி தெரியாத இடத்தில் எங்களுக்கு சிக்கல்களை தீர்த்து விரைவில் உடலை பெற்றுத்தந்த நமது சங்க நிர்வாகிகளையும் தலைவர் சரவணன் அவர்களையும் மனதார பாராட்டி நன்றி தெரிவித்தது அனைவரையும் நெகிழ வைத்தது. அது மட்டுமல்லாமல், ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் சேலத்திலிருந்து சென்னையை நோக்கி சென்ற பேருந்து ஒன்று சேலம் தீவட்டிப்பட்டி அருகே விபத்தில் சிக்கி பயணிகள் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியின் சகோதரரும் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்ந்திருப்பதாகவும், அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் நமது சங்க துணை பொருளாளர் சேலம் நரசப்பன் சாருக்கு தகவல் வந்துள்ளது. உடனே அவர் நமது தலைவருக்கு தகவல் தர, உடனே நமது மகேந்திரன் சாரும் அழகேசன் சாரும் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு அனைத்து விதத்திலும் உதவியாக இருந்துள்ளனர். மேலும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சமீபத்தில் நமது முன்னாள் படைவீரர் திரு லவகுமார் அவர்களின் துணைவியாருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சேலத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களை நமது தலைவர் சரவணன் அவர்கள் தலையிட்டு நிர்வாகத்திடம் பேசி பிரச்சனைகளை தீர்த்து சேலம் இசிஎச்எஸ்ஸிலிருந்து ரெஃபரல் லெட்டரையும் பெற்றுத்தந்து உடனடி சிகிச்சை பெற உதவியாக இருந்துள்ளார். இப்படியாக யாருக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டு நம் சங்கத்திற்கு தகவல் வந்தாலும் இரவு பகல் பாராது சொந்த வேலைகளையும் விட்டுவிட்டு ஓடோடி சென்று உதவும் நம் நிர்வாகிகளை நினைக்கும்போது மிகவும் பெருமையாக உள்ளது. இதேபோல்தான் குடியாத்தத்தில் பணியில் இருக்கும் இராணுவ வீரர் யுவக்குமாரின் வீடு இடிக்கப்பட்டது தொடர்பாக குடியாத்தம் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்க முன்னோடிகளின் அழைப்பின் பேரில் நமது ஒற்றுமையை நிரூபிக்க நமது சங்க நிர்வாகிகள் சேலத்திலிருந்து தலைவர் சரவணன் தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு குழுவும், நாமக்கல்லிலிருந்து மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களின் தலைமையில் சுமார் 40 பேர் கொண்ட குழுவும், சென்னையிலிருந்து நமது சங்க செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவும் நம் இரத்த சொந்தம் யுவகுமாருக்கு ஆதரவு தர ஓடோடி சென்றோம். இதையெல்லாம் நினைக்கும்போது பெருமையாகவும் உள்ளது. அதே நேரத்தில் மாற்று சங்கத்தை சார்ந்த ஒரு சில நண்பர்கள் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கும் வராமலேயே சென்றவர்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் குறை கூறிக்கொண்டு ஒற்றுமையை குலைக்கும் நோக்கத்தில் செயல்படுவதை நினைக்கும்போது சிறிது வருத்தமாகவும் உள்ளது. இது போன்ற நபர்களால் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேராமல் பிரிந்து நம் நோக்கங்கள் நிறைவேறாமல் உள்ளது. எப்படியோ நடப்பவை யாவும் நல்லவைக்கே, நடக்கப் போவதும் நல்லவைக்கே என்று நேர்மறையாக நினைத்து செயல்படுவோம். வெற்றி நிச்சயம், ஜெயிப்பது உறுதி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.